எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. என்ன அபி மட்டும் தூங்குறான்? அனு எங்க? இவன் என்ன சோஃபால உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கான்? பெட்ல படுத்து தூங்கலாம்ல? ஒருவேளை இன்னும் நம்ம மேல நிறைய கோவமா இருக்காளோ, அதனாலதான் இங்க வந்து படுத்திருக்காளோ? ஷூ, சாரி அனு, நான் யார் மேலேயோ இருக்க கோவத்தை உன்கிட்ட காட்டிட்டேன்டி. சத்தியமா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் நான் யோசிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நீ வந்து தனியெல்லாம் உட்காந்தது இல்லையே. இன்னைக்கு நான் புதுசா சோஃபால வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அனு, சாரி அனு, நிஜமா நான் வேணும்னு திட்டல. அந்த நிமிஷத்துல ஏதோ ஒரு கோவத்துல அவங்க கிட்ட கோவமா பேசிட்டு இருந்தேன். அதை அப்படியே உன்கிட்ட காட்டிட்டேன்டி. சாரி அனு, அதுக்காக நீ இப்படி தனியா வந்து இதுக்கு முன்னாடி எப்பவும் நீ இந்த மாதிரி பண்ணதே இல்லை அனு. இது என்ன புதுசா பண்ணிட்டு இருக்க? சாரிடி, உனக்கு எந்த அளவு ஹர்ட் ஆயிருக்கும்னு எனக்கு இப்பதான் அனு புரியுது. ஐம் சாரி. இவர் எப்போ வந்தாரு? எங்க? அனு, சாரி அனு, நான் ஏதோ ஒரு கோவத்துல உன்னை அந்த மாதிரி. என்னாச்சு உங்களுக்கு? என்ன கோவம்? என்ன ஏதோ உளறிட்டு இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் அனு 5 மினிட்ஸ் ஆகுது. நீ என்ன இங்க வந்து படுத்திருக்க? ஏன் என் மேல கோவமா? ம், கோவமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வர லேட் ஆகாதுல்ல? எப்பயும் நைட் டியூட்டினா எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இன்றைக்கி எதுவும் ஃபோன் வரவே இல்லைன்னு இவ்வளோ நேரம் பால்கனியில் தான் நின்றுட்டு இருந்தேன். டயர்டாக இருந்துச்சு, அப்படியே வந்து உட்காந்தேன். சரி, பெட்டில் படுத்தாதான் தூங்கிடுவேனே நீங்கள் உட்காந்தேன். இங்கேயும் உட்காந்தே தூங்கிட்டேனா? எனக்கே தெரியல. ஆமாம், எப்போ வந்தீங்க? ஏய், அப்போ நீ கோவமாலாம் இங்க வந்து உட்கார்லையா? நான் கூட என் மேல கோவத்துல தான் வந்து இங்கே படுத்து தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். என்னங்க வளர்றீங்க? நான் எதுக்காக கோவப்படணும்? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. என்னங்க ஆச்சு? என்ன திடீர்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பயும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே குளிக்க தான் போவீங்க. இன்னைக்கு என்னன்னா ட்ரெஸ் மாற்றல, குளிக்கல, எதுவுமே பண்ணாமல் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சாரி அனு, மத்தியானம் நீ சாப்பாடு கொண்டு வரப்ப நான் அப்படி உன்கிட்ட பேசியிருக்க கூடாது. நான் அப்பதாண்டி வேற ஒரு பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேனா, அது அவங்க மேல அவ்வளோ கோவத்துல இருந்தேன். நீ டக்குன்னு உள்ள வந்த உடனே என்ன பண்றதுனே தெரியல அனு. அதான் சடனா உன் மேல கோவத்தை காட்டிட்டேன். சாரி அனு. அட, அதுக்கா இப்படி இருக்கீங்க? நான் கூட பயந்துட்டேன், ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா என்னமோன்னு. ஏங்க, அதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த நிமிஷம் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி இருந்தது தான். அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏங்க, நீங்கள் வெளியே வேலைக்கு போகிறீங்க, அப்படி இருக்கப்போ சொந்தமாக ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்ப்பீங்க, எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு கோவம் வரதெல்லாம் சாதாரணம். அதுக்காக நான் கோச்சிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பயும் போல தான் இருக்கேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அந்த டைம் எனக்கு லைட்டாக ஹர்ட் ஆச்சு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்க மேல கோவம்லாம் இல்ல. நிஜமாவே என் மேல கோவம் இல்லதான் அனு? இல்ல, இல்ல, இல்ல. போதுமா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ பாரு, இப்ப கூட சிரிக்கவே இல்ல. எப்பயும் என்ன பார்த்த உடனே சிரிப்பல, இன்னைக்கு பாரு சிரிக்கவே இல்ல. ஆனா நீங்க இருக்கீங்களே. சரி மாமா, இங்க பாருங்க, என்ன பாருங்க, நான் சிரிச்சிட்டேன். ஏய், உண்மையா தானே? சோ, நான் சிரிச்சதுக்கு அப்புறமும் நம்பலனா என்ன செய்யறது உங்கள? இல்ல அனு, எனக்கே தெரியுது. நான் இன்னைக்கு இன்னொருத்தர் முன்னாடி உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருக்க கூடாது. நான் தனியா பேசியிருந்தா உனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காதுடி. ஆனா இன்னொரு டாக்டர் முன்னாடி உன்கிட்ட கோவமா பேசியிருக்க கூடாது. சாரிடி. ஏதோ டென்ஷன்ல உனக்கு ஃபோன் பண்ணியாச்சும் சமாதானம் பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணானு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் நிறைய இருந்ததா என்னால் ஃபோனே பண்ண முடியல. பேஷண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் புதுசாக லேப் வேற ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் இஷ்யூஸு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதான் அனு, சாரிடி. அப்பா, வந்ததுலேருந்து எத்தனை சாரி கேட்டுட்டீங்கன்னு தெரியுமா? எதுக்கு இப்படி தேவையில்லாமல் இவ்வளோ சாரி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இங்கே பாருங்கள், என்ன திட்டத்துக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட அவ்வளோ கோவத்தை காட்ட முடியாது. எப்பயும் நம்ம கோவத்தை நமக்கு உரிமையானவங்க கிட்ட தான் காட்ட முடியும். அது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த இடத்துல நம்ம வீட்டிலேருந்து வேறு யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களால் அந்த கோவத்தை காட்டியிருக்க முடியாது. நானாக இருக்கவும் தான் என் மேலே நீங்கள் அந்த கோவத்தை காட்டினீங்க. எனக்கு அது புரியுதுங்க. அப்போது நான் உங்களுக்கு எந்த அளவு ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும்.
எப்படி உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? எல்லா இடத்துலயும் எனக்கு சாதகமாவே எப்படி அனு நடந்துக்கிறேன்? நான் சந்தோஷமா பேசினாலும் என்கிட்ட தான் வர, நான் கோவமா திட்டி பேசினாலுமே என்கிட்ட தான் இருக்க. நான் எது சொன்னாலும் அதை நீங்க இப்படிதான் நினைச்சு பண்ணிருப்பீங்க, இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு எல்லாத்துலயும் பாசிட்டிவாவே எடுத்துக்கிறேன். எப்படி உன் இடத்துல வேற பொண்ணுலாம் இருந்தா இப்படி இருக்க மாட்டாங்க அனு. நான் முழுசா கூட உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லடி, ஆனாலும் நீ என்னைக்கும் என்னையே நினைச்சிட்டு இருக்கல. அட டாக்டரே, பின்ன உங்களை நினைக்காம வேற யாரை நினைக்க முடியும்? நீங்க தானே என் புருஷன். நீங்க என் கையை பிடிக்கிறப்ப எனக்குன்னு முதல்ல கிடைச்ச சொந்தமா உங்களை தாங்க பார்த்தேன். அப்படி இருக்கப்போ வீட்டில் எல்லாருமே இருந்தாலும் எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்களை தவிர வேற யார் மேலேயும் எனக்கும் அதிக உரிமை இருக்காது. எனக்கு இருக்க எல்லா உரிமையும் உங்ககிட்ட மட்டும்தானே. அப்புறம் எனக்கு எப்பவும் நீங்க தான் ஸ்பெஷல். உங்களுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தை கூட. இதுதான் அனு, இதுக்கு தான் நான் டிசர்வ் ஆனு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் என்ன பண்ணாலும் மொத்த லவ்வையும் நீ எனக்கு மட்டும் தாண்டி கொடுக்குற. அப்படி இருக்கப்போ உன் லவ்வுக்கு அந்த அளவு நான் டிசர்வ் ஆனு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். யாருமே இல்லாத பொண்ணுக்கு உங்கள் லவ்வை கொடுத்து என்னை உங்கள் ஃபேமிலிக்கே சொந்தமாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கப்போ நான் காட்டுற லவ்வெல்லாம் கம்மிங்க. எனக்கு எல்லாமே நீங்கள் தான். சரி, எப்போ வந்தீங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து? வந்தோடனே எப்பயும் குளிக்க போகிறவரு இன்னைக்கு என்னென்னா உட்காந்து என்கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. போங்க போங்க, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க. கீழே வாங்க, உங்களுக்கு நான் சூடாக தோசை ஊற்றி தரேன். ஓகே? நீ சாப்பிட்டியா? இல்லை, பசிக்குது, வாங்க போகலாம். உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நான் வர சில டைம் லேட் ஆகும், எனக்காக வெயிட் பண்ணாத சாப்பிடுன்னு. அப்படி இருந்தும் எப்போ பார்த்தாலும் இப்படி சாப்பிடாம டிலே பண்ணிட்டே இருக்கா. சரி சரி, அதுக்குள்ளே திருப்பியும் அடுத்த விஷயத்துக்கு திட்டாதீங்க சரியா? பசிக்குது, போகலாமா? சரி, நீ போய் தோசை ஊத்திட்டே இருப்பியா, நான் போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே? ம். இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் சாப்பிடுங்க, என்னையே பார்த்துட்டு இருந்தா சீக்கிரம். சூடு ஆறிட்டா நல்லா இருக்குமா? உங்களுக்காக தான் நல்லா மொறு மொறுன்னு கீ ரோஸ்ட் தான் போட்டிருக்கேன். சாப்பிடுங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு தோசை ஊத்திட்டே இருப்பியா, அனுக்கு நான் ஊட்டி விட்டுட்டே நானும் சாப்பிட வேணாம். ஓகே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நான் ஊட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணதுதான். சரி. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து சிலே அன்பே உரகராதே, நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை. என்னங்க பண்றீங்க? இறக்கி விடுங்க. ஓய், என் பொண்டாட்டி தானே தூக்கி வச்சிருக்கேன், அதுக்கு என்னமோ? நான் உங்க பொண்டாட்டி தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இது நம்ம ரூம் கிடையாது, கிச்சன்ல நின்றுட்டு இருக்கோம். யாராச்சும் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல இறக்கி விடுங்க. டைம் என்னன்னு தெரியுமானு? 11 ஆகுது. எல்லாரும் இந்நேரம் நல்லா தூங்கிருப்பாங்க. இப்ப யாரும் கிச்சனுக்குள்ள வர மாட்டாங்க செல்லம். அதனால என் பொண்டாட்டி இப்படி தூக்கிட்டே போலான்னு இருக்கேன். சரிதான். இப்படியே தூக்கிட்டு போனா டாக்டருக்கு நாளைக்கு உடம்பு வலி தான் வரும். ஷோ, இறக்கி விடுங்க. அதெல்லாம் எதுவும் வராது. என் பொண்டாட்டியை தூக்கிறதுனாலலாம் எனக்கு எதுவும் வலிக்காது. அமைதியா இருடி, போலாமா? சரி, போலாம். ஐ லவ் யூ அனு. ஐ லவ் யூ மாமா. பாரா, இன்னைக்கு நான் சொன்ன உடனே என் பொண்டாட்டி சொல்லிட்டாலே. எப்பவுமே இவகிட்ட கெஞ்சு கெஞ்சு கேட்கணும். இன்னைக்கு என்னடி அதிசயமா இருக்கு? அது எனக்கு என் மாமாவை பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். பேசிட வேணும் உன் கண்ணி பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா, நான் நின்னா நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா, அட தொலைவில இருந்தா தானா பெருங்காதல் கூடுதடா. வருணா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மேனேஜருக்கு அனுப்ப சொன்னேன். அனுப்புனானா இல்லையா? இல்லனா சார் ஏன் என்கிட்ட திரும்பி கேட்டிருக்காரு? அனுப்பலையோ? மே ஐ கம் இன் சார்? எஸ். கவின். அட வாங்க மேடம். கவின், பிஸியா இருக்கீங்களா? கொஞ்சம் பிஸி தான். ஆனா என்னன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க சொல்றது கேட்க முடியாத அளவு பிஸி இல்ல. என்ன? அது கொஞ்சம் பர்சனலா. என்னது பர்சனலாவா? பாரா. சரி சொல்லுங்க, என்ன பர்சனல்? அது நேற்று அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு குலதெய்வம் கோவிலில் பொங்கல் வைக்கணும், இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பணும்னு. அதான் அது வந்து
அன்னைக்கே என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கல்ல, நான் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு வரப்ப என்கிட்டே சொல்லுங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு. அதான் இன்னைக்கு. டோன்ட் வரி, அம்மா காலையிலே என்கிட்ட சொல்லி தான் அனுப்புனாங்க. ஸோ ஈவினிங் நான் போகிறப்ப நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ம், ஓகே. சரி, அப்போ நான் வரேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு. என்ன? சொல்லுங்க. என்ன கவின், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். அம்மா அதுவா, அம்மா இன்னைக்கு மத்தியானமே வீட்டுக்கு வந்துருவாங்க. காலையிலே மாமா ஃபோன் பண்ணி அம்மாவை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால அக்காவும் மாமாவும் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்களாம். அப்போ வீட்டுக்கு போய் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே சரி. அம்மாலாம் வீட்டுக்கு வராங்கன்றனால என்கிட்ட சரியா பேசாமலாம் இருப்பியோ, இல்லை எப்பயும் போல ஜாலியாக பேசுவியா? ம், இது என்ன கேள்வி? அம்மா வீட்டுக்கு வந்தா நான் ஏன் உங்ககிட்ட பேசக்கூடாது? உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அம்மா எனக்கும் சொல்ல மாட்டாங்களே. அதனால இதுல என்ன இருக்கு எனக்கு புரியல. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க தான், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் வைஷு, எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? சொல்லுங்க. இல்லை வைஷு, நான் நேற்று கேட்டேன்ல பைக்கில் வரப்போ, உனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருந்தா இந்த ஆஃபீஸ்ல கூட யாராச்சும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லுவியான்னு கேட்டிருந்தேன்ல. ம், ஆனா இப்போ இதுக்கு சம்பந்தமே இல்லாம அதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை வைஷு, நான் திரும்பவும் கேட்குறேன். ஒருவேளை நம்ம ஆஃபீஸில் யாராச்சும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு வை, என்ன பண்ணுவ? கவின், எனக்கு புரியல. நேத்திருந்து ஏன் நீங்க இதே கொஸ்டின் கேக்குறீங்க? யாராச்சும் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்படி கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னன்னு தெரியல வைஷு, என் மனசுல நீ வந்துட்ட. ஆனா இப்ப வரையும் எனக்கு கிளியரா தெரியுது உன் மனசுல நான் இல்லைன்னு. இதை நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னா ஒருவேளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி நீ நினைச்சிட்டீன்னா என்ன பண்றதுன்னு தான் இதை பத்தி எதுவும் பேசாம இருக்கேன். சரி, குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட கண்டிப்பா ஒரு நாள் நான் ப்ரப்போஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை என்ன பண்றதுன்னு பார்த்துக்கலாம். கவின், என்ன வைஷு? அது சும்மா தான் கேட்டேன், எதுவும் இல்லை. நீங்க எதுக்காக கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல கவின். ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட எப்படி இதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொன்னா தப்பா எடுத்துப்பீங்களோன்னு ஒரு பக்கம் தோணுது. இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. வேற யார் என்ன ப்ரப்போஸ் பண்ணாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கண்ணா உன் காலடி உள்ளே என் கால்கள் நான் சேர்ப்பதும், கண்மூடி நான் சாய்வதும், கனவோடு நான் தோய்வதும், கண்ணா உன் காலம். சரி கவின், எனக்கு ஒர்க் இருக்கு. ட்ரெயினர் 10 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தாரு. அந்த கேப்ல உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன். சரி வைஷு. நீங்க ஈவினிங் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? சொன்னீங்கன்னா அந்த டைம்க்கு நான் ரெடியா இருப்பேன். வைஷு, உனக்கு ஆஃபீஸ் டைம் 5:30 வரையும் தான். ஆனால் நான் கிளம்ப 6 ஆகிடும், பரவாயில்லையா? ம், பரவாயில்ல. ஓகே வைஷு. ஏய் என்னடி 2 பேரும் மச மச நின்னுட்டு இருக்கீங்க? நாளைக்கு காலையில உன் புள்ளைக்கு விடிஞ்சா கல்யாணம். ஒழுங்கா சந்தோஷமா இரு. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்களா இல்லையா? சீக்கிரமா கிளம்பணும்ல. இங்க பாரு, சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை ஊர்ல இருக்கணும். நாம 6 மணிக்கு முன்னாடியே வந்துட சொல்லிட்டாங்க. அங்க ஒரு சின்னதா வீடு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாமா, அங்கதான் தங்கணும். அப்புறம் நாளைக்கு கோயில்ல கல்யாணம் முடிச்சுதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். அதனால சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வை. அங்க போயிட்டு இது விட்டுட்டு வந்துட்டேன் அது விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வை. அப்புறம் உன் பிள்ளைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வை, புரியுதா? நீங்க பண்றது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? பெத்த அப்பா மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க. எப்படிங்க உங்களுக்குலாம் மனசு வருது? நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க அவன் நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுது? நானும் வேண்டாம் வேண்டாம்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட மாறுற மாதிரி தெரியல. நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியல. சரி, நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு வந்து அவன் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் என்னங்க பதில் சொல்லுவீங்க? என் தங்கச்சிக்கு எப்படி எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணீங்கன்னு அவன் கண்டிப்பாக உங்களை கேட்பான். தங்கச்சி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் பையனை தெரியுமா? அவன் வந்து கேட்குறப்ப என்ன சொல்லி அவன்கிட்ட சமாளிப்பீங்க?
அத பத்திலாம் நீ கவலைப்படாதடி. என் பையன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். புரியுதா? அத பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் என்ன சொன்னாலும் என் பையன் என் பேச்ச தட்டாம கேட்பான். இப்ப நான் ஏன் அவன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்றேன்னு தெரியுமா? அவன் வேண்டான்னு சொல்லுவான்றதுக்காக இல்ல. இந்த கல்யாணம் நடந்தா வேற ஒரு ஆதாயம் எனக்கு ஆக வேண்டியது இருக்கு. அத என் பிள்ளைக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த விஷயத்த சொல்லாம அவன்கிட்ட மறைச்சு வைக்கிறேன். தெரியும்யா, நீ என்னத்த சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பொண்ணு வாழ்க்கையை குழியில தள்ளிட்டு பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சி, நீலாம் ஒரு அப்பன். உனக்கு போய் 2 பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் பத்தியா? என்ன சொல்லணும்யா? என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? வர வர ரொம்ப வாய் பேசுற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்கோ. இப்ப கூட அடிச்சு பல்லுக்கில்லாம் உடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் கேள்வி கேட்பாங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். இங்க பாரு, இப்ப சொல்றதுதான். ஒழுங்கா உன் பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிற. 4 மணிக்கு இங்க பஸ் வரும். கிளம்பி போறோம். புரியுதா? நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேயா? உன்னை போய் நம்பி கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் பத்தியா? எல்லாம் எங்க அப்பா அம்மாவை சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நான் தான் உன்கிட்ட கஷ்டப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? உனக்கு கூட பிறந்தவன் ஒருத்தி இருக்கான்ல, எவனையோ நம்பி ஓடி போனாலே. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்டி. அப்படி இருந்திருந்தா நான் இப்படி சுகமா வச்சிருக்கப்பயே உனக்கு வலிக்குது. அப்படிதானே? அப்பயே எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னையா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. கேட்டாங்களா? தூரத்து சொந்தம், உறவு விட்டு போயிடக்கூடாது, நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உன் தலையில் என்னை கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆன நாளிலிருந்து இன்னைக்கு வரையும் ஒரு நாளாச்சும் என்கிட்ட சந்தோஷமாக ஒரு வார்த்தை பேசியிருப்பியாயா? எப்போ பார்த்தாலும் அடி தடி, இப்படியே தான் என் வாழ்க்கை போச்சு. ஆனால் எல்லாத்தையும் எதுக்காக பொறுத்துக்கிட்டேன்? என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. ஆனால் புள்ளைங்கிறனால அவன் மேலே பாசத்தை கொட்டினேன், பொண்ணுங்கிறனால இவளை வெறுத்து ஒதுக்குனேன். நீலாம் ஒரு அப்பனாயா? போதுண்டி, சும்மா எல்லாத்தையும் இப்படி வள வளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணலான்னு பார்க்காத. ஏய் நித்யா, என்ன பார்த்துட்டே நிக்கிற? ஒழுங்கா உங்க அம்மாக்கு எல்லாம் சொல்லி கொடு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பி ரெடி ஆகுங்க. இந்த பாவாடை தாவணிலாம் வர முடியாது. இனிமே புடவை தான் கட்டணும். தெரியும் தானே? போய் அந்த புடவையை கட்டிட்டு ரெடி ஆகு. வந்துட்டாளுங்க. புருஷன் ஒரு வார்த்தையை சொன்னா என்ன சொன்னாலும் கேட்கணும். அதை விட்டுட்டு எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு வர வர வாய் ரொம்ப அதிகமாச்சு. இவளுக்கு கல்யாணம் ஆகட்டும்டி. எனக்கு ஆக வேண்டியதெல்லாம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. எதுக்குமா தேவையில்லாம அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவர் எடுத்த முடிவில் கரெக்டாக இருப்பார்னு நமக்கு தெரியாதா? விடிஞ்சா யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு நான் போகணும் இல்லம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுவே நடக்கட்டும்மா. நித்யா, நீ கவலைப்படாதடா. அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட நான் பேசுறேன்டா. அந்த ஆள் கிட்ட நான் பேசுறேன். அந்த ஊர் ஆளுங்க கிட்ட பேசிக்கலாம்டா. என் பிள்ளைக்கு இப்படி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு நான் சொல்றேன். நீ எதையும் கவலைப்படாதம்மா. இந்த கல்யாணம் கண்டிப்பா உனக்கு நடக்காது. அந்த கடவுள் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. அம்மாக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாத நித்யா. என்னம்மா நீங்க? விடிஞ்சா எனக்கு கல்யாணம். கடைசி வரையும் அண்ணா கிட்ட சொல்லவே முடியலையேம்மா. என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு? என்னடா மச்சான், நல்ல மூட்ல இருக்க போலயே. வெளியே போலாம் வாடா, காஃபி குடிச்சிட்டு வரலான்னு ஸ்கூல்ல இருந்து அதுவும் கூட்டிட்டு வந்திருக்க. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, நம்ம ரொம்ப நாளா சால்வ் ஆகாம இருந்த ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. இதை என்னால ஸ்கூல்ல உங்ககிட்ட பேச முடியல, அதனால தான் வெளியே போலான்னு கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? ஆமாடா. அப்பன்னா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கா, உனக்கும் அனுப்பியிருக்காளே, பாத்தியா? காலையில தாண்டா பார்த்தேன். அது பார்த்த உடனே எனக்கே ஷாக்கா இருந்தது. பிகாஸ் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு டீடைல்ஸ், சிஸ்டம்ல ஒரு டீடைல்ஸ், புக்ஸ்ல செக் பண்ணா வேற ஒரு டீடைல்ஸ். நிறைய சேஞ்சஸ் இருக்குடா. அது எல்லாமே அவங்க தேடி எடுத்து அனுப்புனாங்க. எனக்கே அது பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூல்ல அப்ப என்னமோ நடக்குது, நமக்கே தெரியாம கண்டிப்பா ஏதோ நடக்குதுன்னு எனக்கே அப்ப புரிஞ்சுது. எக்ஸாக்ட்லி. ஆமாடா. ஏன்னா நம்ம கிட்ட என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம கிட்ட ஒரிஜினல் காப்பி இருக்கு. அது எல்லாமே நான் வச்சு இன்னைக்கு ஃபுல்லா வெரிஃபை பண்ணேன்டா. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதுவும் யாரோ வேணும்னே நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஆமா மச்சான். அப்போ கண்டிப்பா யார் அந்த ஸ்பைன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸ்கூல் ப்ராப்ளம கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும்டா. ஆமாடா. எனக்கும் அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பட் ஸ்கூல்ல என்னால டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் வெளியே உன்னை கூட்டிட்டு போலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். ஆனா உண்மையாவே நீ சொல்றப்ப நான் நம்பலடா மச்சான். சின்ன பொண்ணா இருக்காங்களே, இவங்களால எப்படி இதை செய்ய முடியும்னு கண்டிப்பா நான் யோசிச்சேன். ஆனா இவ்வளோ தூரம் இறங்கி ரிசர்ச் பண்ணி அது கரெக்டான டீடைல்ஸோட சப்மிட் பண்ணுவாங்கன்னு நிச்சயமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் இந்த ஸ்கூல்ல அவங்களுக்கு டூ மந்த்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ். இருந்தாலும் இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணியிருக்காங்கல்ல, உண்மையா கிரேட் தான்டா. பாருடா, சரிதான்டா மச்சான். அப்பர்ணா பத்தி பேசின உடனே இவ்ளோ சிரிப்பு வருதே மூஞ்சில. அப்போ கண்டிப்பா அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்பவே கன்ஃபார்ம் பண்றேன், இருடா.
ஏய் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பத்தியா, இன்னைக்கு ஈவினிங் நாங்க ஊருக்கு கிளம்புறோம்டா. ஏன்னா அண்ணா அன்னைக்கு மேரேஜ் ஆச்சுல, அண்ணி வந்து குலதெய்வம் கோவில்ல பொங்கல் வச்சு சாமி கும்பிடணுமா. அது நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி பாட்டி கூட்டிட்டு போறாங்க. சண்டே நைட்டு தான் வருவோம். ஓகேடா, போயிட்டு வாங்க. அதான் மச்சான், அதுக்கப்புறம் தானே ஒரு விஷயம் இருக்கு. நேத்து அம்மா அப்பா உன்னை பத்தி கொஞ்சம் வீட்ல பேசிட்டு இருந்தாங்க. என்னடா சொல்ற? என்ன பத்தி என்ன பேசுனாங்க? அதுவாடா, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனாலதான் நாளைக்கு வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போறோம்ல, அவளோட ஜாதகத்தை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி. அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அருணுக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல, அது மட்டும் இல்ல என்னை விட நீ வேற 1 வருஷம் பெரியவனா, அதனால அம்மாக்கு வந்து என் தங்கச்சி கல்யாணம் ஆகுறப்ப உனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்றாங்களாம். கேட்டுட்டு வர சொன்னாங்கடா. எங்க அம்மா அப்பா யாரை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்க சொன்னாங்க. நான் தாண்டா மச்சான் சொல்லிட்டேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லம்மா, நாம யாரை சொன்னாலும் என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கரெக்ட் தானடா மச்சான்? நான் யாரை சொன்னாலும் நீ கல்யாணம் பண்ணிப்ப தானே? என்னது ஆதி, இப்ப நீ என்ன சொன்ன? எனக்கா கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா. அது எப்படிடா? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நீ பண்ணிக்கணும்னு. அப்பெல்லாம் ஆன மண்டையாட்டின, இப்ப என்ன முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? அது ஆதி, அது என்ன? அது இதெல்லாம் கிடையாது. நீ என்கிட்ட லாஸ்ட் இயரே என்ன சொன்ன? ஒரு 6 months டைம் கேட்ட. இருந்தாலும் பாரு, நான் உனக்கு 1 year டைம் கொடுத்துட்டேன். இப்பதான் நான் பொண்ணு பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதெல்லாம் இல்லடா, கண்டிப்பா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கண்டிப்பா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஊருக்கு போறோம்ல, எங்க ஊர்ல எல்லாம் நீ ஆசைப்படுற மாதிரி குடும்பத்து பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்கடா. அதனால அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வரேன். இவன் என்ன இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கான்? ஐயோ, நான் இப்ப என்கிட்ட எப்படி சொல்றது? என்னடா யோசிச்சுட்டே இருக்கேன்? இல்ல ஆதி, இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டுமே, அப்புறமா பாத்துக்கலாம்டா. அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிட்டேன்டா. அம்மா கிட்ட கூட கன்ஃபார்மா சொல்லிட்டேன், கண்டிப்பா உனக்கு நாங்க பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா? அது இல்ல ஆதி, அது என்னடா இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? அப்பெல்லாம் என்கிட்ட சரி சரின்னு சொன்னேன், இப்ப என்ன யோசிக்கிறேன்? ஏன் வேற யாரையாச்சும் விரும்புறியா என்ன? அப்பர்ணாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இவன் நம்மள தப்பா நினைப்பானோ? அப்பர்ணா இவனுக்கு சிஸ்டர் மாதிரி ரொம்ப நெருங்கின சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப எப்படி சொல்றது? சொன்னா கண்டிப்பா தப்பா தான் நினைப்பான். இப்போ எப்படி இந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்றது? சரி, இப்பதானே பொண்ணு பாக்குறேன்னு சொல்லியிருக்கான், அதெல்லாம் அதுக்குள்ள பாத்திர மாட்டாங்க. ஏதாச்சும் பார்த்தாலும் நாம பாத்துக்கலாம். அதனால இப்போதைக்கு சரி சொல்லி வைக்க வேண்டியதுதான். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நான் போய் யாரை விரும்ப போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லாதி. அடேய், உனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்றேன், ஆனாலும் உன் மனசுல என் தங்கச்சி தான் இருக்கான்னு வெளியே வர மாட்டேங்குதுல்ல? அப்போ சரிடா, நீ கவலையே படாத அருண். உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அது என்னோட பொறுப்பு. நான் யாரை காமிச்சாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? என்னடா பதில சொல்லு. ஆ ம் சரிடா. ஹாய் பேபி. ஏய் ஷட்டப் பிரீத்தி, கொஞ்சம் மாச்சா உனக்கு மேனஸ் இருக்கா? இப்படி வந்து பேசிட்டு இருக்க, அதுவும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது? என்ன பேபி, நான் எப்பவுமே உன்கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவேன். இன்னைக்கு என்னமோ புதுசா சண்டை போடுற. இங்க பாரு, எத்தனை முறை நீ என்னை விட்டு விலகி போனாலும், நீ என்னை பிடிக்கவே இல்லைன்னு சொன்னாலும், எனக்கு எப்பவும் உன்னை மட்டும்தான் பிடிக்கும் பேபி. நான் என்னைக்கும் உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னைக்கும் நீ எனக்கு தான். என்னோட பேபியை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படிதான் கூப்பிடுவேன். நீ எனக்கு மட்டும்தான்டா பேபி. சீ, இப்படி பேசுறத முதல்ல நிறுத்த. ஒரு ஆம்பளை பையன் கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா உனக்கு தெரியாது? இப்படி குழஞ்சு குழஞ்சு கேவலமா பேசிட்டு இருக்கா. சீ, திஸ் இஸ் வெரி இரிட்டேட்டிங். நீ என்ன வேணா சொல்லிக்கோ பேபி, நான் எப்பவும் உன்கிட்ட இப்படிதான் நடந்துப்பேன். அது என்னால மாத்திக்கவே முடியாது. ஓகேவா? சீ, இங்க பாரு பிரீத்தி, நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், என் பின்னாடி இப்படி சுத்தாத, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு உன்கிட்ட காலேஜ் படிக்கிறப்ப சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா நான் சொல்றதை எதுவுமே கேட்காம இப்படி கேவலமா என் பின்னாடியே சுத்திட்டு, அசிங்கமா இல்ல உனக்கு? நீ என்னதான் கோவப்பட்டாலும் நான்
உன்னை விட மாட்டேன், புரியுதா? என் பின்னாடி எத்தனையோ பேர் சுத்தி இருக்காங்கடா. என் பணத்துக்கும் என் அழகுக்கும் ஆசைப்பட்டு எத்தனை பேர் என் பின்னாடி வந்திருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா அவளையும் விட்டுட்டு நான் ஏன் உன் பின்னாடி சுத்துறேன்? நீ அவ்வளோ அழகு, நீ எனக்கு மட்டும்தான். காலேஜ் படிக்கிறப்பயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா, நீ எனக்கு மட்டும்தான். என்னைக்கு நீ என்ன வேண்டான்னு சொன்னியோ அப்ப இருந்து நீ எனக்கு தான் வேணும், நான் முடிவோட இருக்கேன். எப்படி இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான். உன்னை யார்கிட்டயும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால சீக்கிரமா நீயே ஒத்துக்கிட்டு என்கிட்ட வந்து ஐ லவ் யூ பிரீத்தின்னு சொல்ல பாரு, இல்லைன்னா சீக்கிரமா சொல்ல வைப்பேன். அடச்சி வாய மூடு. உனக்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இப்ப இல்ல, எப்பவும் நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரவும் வராது. என் அம்மா அப்பா யாரை சொல்றாங்களோ அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட சந்தோஷமா இருப்பேனே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்டி. எனக்கு நீ என்னைக்குமே வேண்டாம். டேய், இப்ப நீ என்ன சொன்ன? இங்க பாரு, உன் வாயில இருந்த கூட இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிப்பேன்னு வரக்கூடாது, புரியுதா? நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற எவளாச்சும் இருந்தா அவளை அழிக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, உனக்கு எப்பவும் நான் மட்டும்தான். நீயே வருவ, கூடிய சீக்கிரம் என்னை தேடி நீ வருவடா. வர வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடி. என்ன உன் பக்கம் வர வைக்க உன்னால இப்ப மட்டும் இல்ல எப்பவும் முடியாது. இந்த ஆதி என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பான். இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்னு பேசுற ஆள் கிடையாது. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். எனக்கு வேண்டானா வேண்டாம் தான். எப்பவுமே ஒரு டைம் நான் முடிவெடுத்துட்டு அதை மாத்திக்கிட்டதே கிடையாது. அதுதான் இந்த ஆதி. பார்க்கலாம்டா, அதையும் பார்க்கலாம். நீ எனக்கு மட்டும்தான். உன்னை நான் எப்படி என் பக்கம் கொண்டு வரேன்னு பார்த்துட்டே இரு. நீயா ஒரு நாள் வந்து என்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சுவடா. அந்த நாள் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். நீ பார்த்துட்டே இரு. அப்பதான் இந்த பிரீத்தி யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் புரியும். அடச்சி, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடி. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்னை பார்த்துக்கிறேன்டா. என்கிட்ட வருவல்ல, அன்னைக்கு இருக்குடா உனக்கு. அடச்சி, கிளம்புடி. சி, என்னடா அருண் இவ இவ்வளவு கேவலமா இருக்கா? காலேஜ்ல தான் என்ன டார்ச்சர் பண்ணான்னு பார்த்தா காலேஜ் முடிச்சு கூட 2 இயர்ஸ் ஆச்சு. இப்ப வரையும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு எவ்வளவு ஆத்திரமா வருது தெரியுமா? கோவமா வருதுடா. இவளை பாக்குறப்ப அப்படியே பத்திக்கிட்டு வருது. பொண்ணா இருந்துட்டு எப்படி பேசுறான்னு பாத்தியா? அவளை பத்தி தான் நமக்கு தெரியும்ல ஆதி. அவெல்லாம் சுத்தமா திருந்த மாட்டான். அவளுக்கு பண திமிரும் அதிகமா இருக்கு, அழகுன்ற திமிரும் அதிகமா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட சேஞ்ச் ஆகல, அப்படியே இருக்கா. அவ ஆட்டிடியூட குறைச்சுக்கிட்டாதான் அவள் லைஃப்க்கு நல்லது. என்னமோ நீ அதை விட, நீ வேற இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு வேற போக போறீங்க. இப்ப எதுக்கு அதை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ நார்மலா இருடா. என்னன்னு தெரியலடா, எனக்கு ஒரு சில டைம் இவ மேலேயே ஒரு டவுட் வருது. என்ன சொல்ற? இல்ல அருண், உனக்கே நல்லா தெரியும்ல, இந்த ஸ்கூல் அப்பா காலத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இதுவரையும் யாருமே இவங்களுக்கு எதிரின்னு கிடையாது. எங்க அப்பா கிட்ட சொன்னா கூட இதுவரையும் பக்கத்து ஸ்கூல்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. இப்ப வரையும் யாருமே எதிரி கிடையாது. அப்படி இருக்கப்ப நம்ம ஸ்கூலை அழிக்கணும்னு யாரும் முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நீ யோசிச்சு பாத்தியா எத்தனை முறை இதுவரையும் நம்ம மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணிப்போம், எல்லாமே ஃபெயிலியரா தான் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அப்ப இருந்தே, அதுவும் நம்ம ஸ்கூல்ல ஒரு ஸ்பை இருக்காங்கன்னு தெரிஞ்சதுல இருந்தே எனக்கு இவ மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குடா மச்சான். ஆனா கன்ஃபார்ம் பண்ணாம எதுவும் கிட்ட நான் சொல்ல வேணாம்னு அமைதியா இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் இவ மேல இருக்கு. அது இப்ப எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? இதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இவ தான் ஏதாச்சும் பண்றாளோன்னு தோணுது. என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? அவ அந்த லெவல் இறங்குவாளா என்ன? இல்ல அருண், எனக்கு டவுட் இருக்கு. எனக்கு என்னமோ அது இன்னைக்கு அவ பேசிட்டு போனதுல இருந்து கன்ஃபார்மா இவ்வளவுதான் இருப்பாளோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு. இவ பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா வட்டியும் முதலுமா சேர்த்தி கொடுப்பேன்டா. இவ மட்டும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கா, இவனாலதான் எல்லாம் நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிய வரட்டும். அப்புறம் இருக்கு, இந்த ஆதியோட இன்னொரு முகத்தை அவ பாப்பா.